செய்தியை பார்த்து வருகிறோம். நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் கட்சியின் கொடிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று தற்போது தேர்தல் ஆணையம் விளக்கம் அளித்திருக்கிறது. முன்பாக பகுஜன் சமாஜ் கட்சி இந்த கட்சி கொடியில் யானை சின்னம் இடம்பெற்றிருப்பது தொடர்பாக புகாரினை தேர்தல் ஆணையத்திடம் அளித்திருந்தது. இந்த சூழலில்தான் கட்சி கொடிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று தேர்தல் ஆணையம் விளக்கத்தினை அளித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அபினேஷிடம் கேட்கலாம். அபினேஷ், தற்போது தேர்தல் ஆணையம் என்ன கூறியிருக்கிறது இதற்கான விளக்கத்தில்? தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடியில் 2 யானைகள் இருக்கக்கூடிய வகையில அந்த கொடி வடிவமைக்கப்பட்டிருந்தது. இதற்கு தங்களுடைய சின்னம் என உரிமை கோரி பகுஜன் சமாஜ் கட்சி அதில் ஆட்சேபனை தெரிவித்திருந்தது. இது தொடர்பாக பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தேசிய செயலாளர் சதீஷ் சந்திர மிஸ்ரா இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு கடந்த ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி ஒரு கடிதம் எழுதியிருந்தார். அதற்கு பதிலளித்த இந்திய தேர்தல் ஆணையம் தமிழக வெற்றி கழகம் கொடிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை பயன்படுத்துவதற்கு அப்படிங்கிறத பதிலாக கொடுத்திருக்காங்க. குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்தின் கொடியில் யானை சின்னம் இடம்பெறுவதை தடுக்க கடிதம் எழுதிய பகுஜன் சமாஜ் கட்சிக்கு இந்திய தேர்தல் ஆணையம் இந்த பதில் கடிதத்தை கொடுத்திருக்காங்க. குறிப்பா அரசியல் கட்சிகள் கொடிகளையும் அதில் இடம்பெற்றக்கூடிய உருவங்களுக்கும் ஒப்புதலோ அங்கீகாரமோ கொடுப்பதில்லை எனவும், சின்னங்கள் மற்றும் பெயர்கள் முறைப்படி முறையற்ற பயன்பாடு தடுப்பு சட்டம் 1950க்கு உட்பட்ட வகையில் இருப்பது அரசியல் கட்சிகளின் பொறுப்பாகும் என்றும் அந்த பதில் கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறாங்க. கொடியியல் விதிமுறைகளுக்கு உட்பட்டு இருப்பதை அந்தந்த கட்சிகளே உறுதி செய்ய வேண்டும். தமிழக வெற்றி கழகத்தின் கொடியில் யானை சின்னம் இடம்பெறுவதை தடுக்க வலியுறுத்தி கடிதம் எழுதிய பகுஜன் சமாஜ் கட்சிக்கு தேர்தல் ஆணையம் பதிலளித்திருக்கிறாங்க. எனவே அதில் யானை எவ்வித பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற வகையில இந்த பதில் அமைந்திருக்கிறது. எனவே தாவேகாவிற்கு அந்த யானை சின்னத்தை அந்த கொடியில பயன்படுத்துவதில் எவ்வித சிக்கலும் இல்லை அப்படிங்கிறதா இப்போதைக்கு இருக்கக்கூடிய இந்திய தேர்தல் ஆணையத்துடைய அந்த பதிலா இருக்கிறது. சிவரஞ்சன், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி அபினேஷ்.